அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகி இருக்கிறார். பாடல் வழக்குகள் தொடர்பான உரிமை விவகாரத்தில் சாட்சியம் அளிப்பதற்காக அவர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள் என்ன இந்த வழக்கு குறித்து? மியூசிக் மாஸ்டர் என்ற ஒரு இசை நிறுவனம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த வழக்கை தொடர்ந்தது. அதாவது கடந்த 1997ஆம் ஆண்டு இளையராஜாவின் மனைவி பெயரில் உள்ள இசை நிறுவனத்துடன் தன்னுடைய இந்த நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. அந்த ஒப்பந்தத்தின்படிதான் தேவர் மகன், பாண்டியன், குணா உள்ளிட்ட 109 படங்கள் இசை வெளியீட்டு உரிமை இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த நிறுவனத்தின் அனுமதி இல்லாமல் தற்போது அந்த பாடல்கள் அனைத்தும் தற்போது யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளத்தில் பரவி வருகிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தொடரப்பட்ட வழக்கு தான் இது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக ஏற்கனவே இளையராஜா சேர்க்கப்பட்டிருந்தார். கடந்த முறை இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரிக்க வந்தபோது இந்த யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளங்கள் பற்றி அந்த ஒப்பந்தத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை. ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாக இளையராஜா தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் இன்று காலை 11:15 மணிக்கு இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக இசைஞானி இளையராஜா தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துள்ளார். இந்த வழக்கில் இன்று சாட்சியம் அளித்த பிறகு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.